என்ன ஈஸ்வரி, முகம் வாட்டமா இருக்கு? அவங்க நகையை தூக்கிட்டு போனது உண்மைதானா? ஆமா மாமா, அவனுங்க நகைகளோட எஸ்கேப் ஆயிட்டானுங்க. நம்ப வச்சு மோசம் பண்ணிட்டானுங்க. ஆபீஸ ராத்திரியோட ராத்திரியா காலி பண்ணிட்டு போயிட்டானுங்க. அங்க ஒண்ணுமே இல்ல மாமா, எல்லாத்தையும் தொடச்சு எடுத்த மாதிரி இருக்கு. ஈஸ்வரி, அப்பவே சின்ன மாப்பிள்ள சொல்றதை கேட்டிருந்தா இவ்வளவு பிரச்சனை வந்திருக்காதுல்ல. ஊர் ஜனங்க எல்லாம் உன்னை நம்பித்தான நகையை கொடுத்தாங்க. இப்ப அவங்களுக்கெல்லாம் என்ன பதில் சொல்றது? அம்மா, பேசாம போலீஸ் கிட்ட கம்ப்ளைண்ட் பண்ணிடுவோம். அவங்க பெரிய நெட்வொர்க் ஆச்சே, கண்டிப்பா கண்டுபிடிச்சிருவாங்க. போலீஸ்லயும் கம்ப்ளைண்ட் கொடுத்தாச்சு, அவங்கள கண்டுபிடிக்கிறேன்னு சொல்லிருக்காங்க. இருந்தாலும் அக்கா பஞ்சாயத்துல வாக்கு கொடுத்துட்டு வந்திருக்கா. வாக்கு கொடுத்திருக்காளா? என்னன்னு வாக்கு கொடுத்திருக்கா? பாதிக்கப்பட்ட எல்லாருக்கும் நகைக்கு பதிலா பணத்தை கொடுத்து செட்டில் பண்றேன்னு சொல்லிட்டு வந்திருக்கா. பணத்தை கொடுத்து செட்டில் பண்றேன்னு சொல்லிருக்காளா? அதுக்கு கோடிக்கணக்கில் பணம் தேவைப்படும். என்ன ஈஸ்வரி இப்படி பண்ணிருக்க? எதுக்காக இப்படி ஒரு வாக்குறுதியை கொடுத்த? நம்ம மொத்த சொத்தையை வித்தாதான் செட்டில் பண்ண முடியும். செட்டில் பண்ணிதாங்க ஆகணும். நான் பண்ண தப்புக்கு ஊர் ஜனங்க எதுக்கு தண்டனை அனுபவிக்கணும்? அவங்க சிறுக சிறுக சேர்த்த நகையெல்லாம் நான் சொன்ன ஒரே காரணத்துக்காக என்ன நம்பி அந்த கம்பெனில வச்சாங்க. இப்போ அதனால வந்த பிரச்சனைய நான் தானே சால்வ் பண்ணணும். அதான் நகைக்கு பதிலா பணத்தை தரேன்னு ஒத்துக்கிட்டேன். அம்மா, நீங்க கஷ்டப்பட்டு சம்பாதிச்ச சொத்தெல்லாம் இப்ப கைய விட்டு போக போதுன்னு நினைக்கிறப்போ ரொம்ப கஷ்டமா இருக்குமா? அதை விட மான மரியாதை முக்கியம் இல்லையா? சொத்து போனா சம்பாதிச்சுக்கலாம், ஆனா இவ்ளோ நாள் கஷ்டப்பட்டு சம்பாதிச்ச நல்ல பேரு போச்சுன்னா அதை திரும்ப சம்பாதிக்க முடியாது. அம்மா, போலீஸ்ல கம்ப்ளைண்ட் கொடுத்திருக்கீங்கல்ல, கொஞ்ச நாள் வெயிட் பண்ணி பார்த்தா என்ன? அது சரியா வராது ரேவதி. நகையை பறி கொடுத்தவங்க ஏற்கனவே ரொம்ப மன வருத்தத்துல இருக்காங்க. போலீஸ் கண்டுபிடிச்சு கொடுக்கற வரைக்கும் வெயிட் பண்ண சொன்னா அவங்க ரொம்ப நொந்து போயிடுவாங்க. அதோட என்ன நம்பி நகையை வச்சவங்களை காக்க வைக்கிறதுல எனக்கு உடன்பாடே இல்ல. பாதிக்கப்பட்ட ஜனங்களுக்கு பணத்தை செட்டில் பண்ணாதான் என்னால நிம்மதியா இருக்க முடியும். அதுக்காக ப்ராப்பர்ட்டிஸ்லாம் எதுவும் விற்க தேவையில்ல. நகை இருக்கிற இடத்த கண்டுபிடிச்சிடலாம். அதுக்கான வேலையை நான் ஏற்கனவே பண்ணிட்டேன். எப்படி கண்டுபிடிப்ப?